ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்த மாதிரி ஹைட்ரஜனோட அனதர் ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலிமெண்ட். ஸோ இப்போ வந்து அட்டாமிக் நம்பர் 1 அண்ட் மாஸ் நம்பரும் 1ன்னு தான் அங்கே போட்டிருப்போம். ஆனால் அது மட்டும்தான் எர்த்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஹைட்ரஜன் வந்து ஒரு 3 ஃபார்மில் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா 1H1. அதோட மாஸ் நம்பர் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா 1, அட்டாமிக் நம்பர் 1. ஸோ இப்போ அட்டாமிக் நம்பர் 1 தான் எப்பவுமே, அப்படின்னா தான் அது ஹைட்ரஜன். ஆனா அதோட மாஸ் நம்பர் வந்து 2, 3 அப்படிங்கிற டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்லயும் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ 1 இருந்தது, 1H1 இருந்ததுன்னா அது வந்து புரோட்டியம் இல்லைன்னா புரோட்டான்னு கூட சொல்லுவோம். ஸோ இப்போ புரோட்டியம்ங்கிறது நம்ம 1H1 சொல்லுவோம். இப்போ மாஸ் வந்து 2 இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து டீன் கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து என்னது, டியூட்ரியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்து 3 இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை டீன் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டீங்கிறது டிரிட்டியம் அப்படிங்கிறதுனால நம்ம டீன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இப்போ எர்த்தில் இது எவ்வளோ அபண்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு 99.98 கிட்டத்தட்ட 0.02% தான் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டியம் கம்மியா இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 100% ரொம்ப அதிகமா இருக்கிறது என்னதுதான், புரோட்டியம் தான். அதை விட கம்மியா இருக்கிறது என்னது, டியூட்ரியம். அப்ப டியூட்ரியம் அப்படின்னு பார்த்தோம்னா 0.015. ஸோ இப்போ நமக்கு இங்க 0.2க்கு கிட்டத்தட்ட 0.01 0.02 கம்மியா இருக்கு, 0.1ங்கிறது டியூட்ரியமா இருக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு பல லட்சம் இருந்தது அப்படின்னா அதுல ஒன்னா இது இருக்கிறது டியூட்ரியம். அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா டிரிட்டியம்ங்கிறது 10⁻⁻15. ஸோ இப்போ ரொம்ப 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 அதிகமான ஹைட்ரஜன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல டிரிட்டியம்ங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ இதுல ஓரளவுக்கு நம்ம டியூட்ரியம் வேணா எடுக்கலாம். டிரிட்டியம் வந்து நம்ம யூஸ் பண்றது அந்த அளவுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால நமக்கு இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வந்து ஃபியூவலா யூஸ் ஆகுது. ஸோ H2 அப்படிங்கிற ஃபார்ம்ல தான் ஹைட்ரஜன் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும். அது ஃபியூவலா யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வந்து ஹைலி இன்ஃபிளேமபிள். ஆக்சிஜனோட சேர்ந்துச்சுன்னா ஈஸியா என்ன ஆயிரும், எரியக்கூடிய தன்மைக்கு வந்துடும். ஸோ அதனாலதான் ராக்கெட் ஃபியூவலாவும் அதை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ராக்கெட்ல எல்லாம் போய் அங்கே போய் நம்ம ஏதாவது கொளுத்தி வச்சுட்டு இருக்க முடியுமா, முடியாது. ஸோ இப்போ ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் சேர்க்கச்சுல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஃபயர் எக்ஸ்டிங்யூஸ் ஆயிரும். ஸோ இப்போ அந்த ஃபயருங்கிறத நம்ம உருவாக்குறதுக்கு ஹைட்ரஜன் ஃபியூவலை அங்கே யூஸ் பண்றாங்க. ஸோ அது ஃபியூவலா யூஸ் ஆகுது. அண்ட் அதுக்கு அடுத்து D2O, இது உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஹெவி வாட்டர். ஸோ இப்போ ஹெவி வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு யூசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஹெவி வாட்டர் பிளான்ட் அப்படின்னு கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன்ல இருந்து டியூட்ரியம் மட்டும் பிரிச்சு எடுக்கிறாங்க. ஸோ பிரிச்சு எடுத்து அதோட யூசஸ்க்கு அது அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனோட 3 ஃபார்ம்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.